சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய நபரை பேச அனுமதித்தது எப்படி என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இன்றைய தினம் திமுக ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்து வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே தஞ்சாவூரில் ஒரத்தநாடு கல்லூரிக்கு சான்றிதழ் வாங்க சென்ற பெண்ணை 6 நபர் கொண்ட கும்பல் தாக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக ஒரே மாவட்டத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு இடையிலே 2 பாலியல் வன்கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றபோது பல மணி நேரம் காக்க வைத்து அழைக்க வைத்து எஃப்ஐஆர் போடாமல் காலம் தாழ்த்தினார்கள். ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை இந்த திமுக ஆட்சியில் முறைப்படி சட்ட நீதியாக காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க சென்றால் கூட அந்த புகாரை பதிவு செய்ய இன்றைய ஆட்சி காவல் நிலையத்திலே மறுக்கப்படுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பில்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்காத காரணத்தினாலே இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக, நிர்வாக திறனற்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே, காவல்துறை செயலிழந்து இருக்கின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, எனக்கு இன்றைக்கு கிடைச்ச தகவல், திருச்சியில் ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவருடைய மகன் மருத்துவராக இருக்கிறார். அந்த பள்ளியில் படிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதாக சோதனை செய்கின்ற பொழுது அந்த குழந்தைகளெல்லாம் அந்த மருத்துவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது செய்தி வந்திருக்குது. எந்த அளவுக்கு கொடுமையான விஷயம்! பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கும் விட்டு வைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டு என்பது இதையெல்லாம் சான்று. அதோடு பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகையிலே, ஊடகத்திலேயும் வலைதளங்களில் வந்த செய்திகள், ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை இந்த சர்ச்சைக்கு உரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதித்தார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மனவேதனையான கடு சொற்கள். அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மண்ணிலே அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகின்றேன். இந்த நபர் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்
அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அந்த சுவற்றிலும் இந்த சமையல் அறையினுடைய பூட்டில் சமூக விரோதிகள் மனித மலத்தை பூசியிருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறுவது கண்டிக்கத்தக்கது. அதோடு மதுரை ஆமின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். உண்மையான அரசாங்கமாக இருந்திருந்தால் அந்த வீடியோவில் வெளியிடப்பட்ட செய்தியை, அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அதில் யார் தவறு செய்ய என்பதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை, முறைகேடுகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர். அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டது. இது கண்டனத்துக்குரியது. இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு ஒட்டப்பிடாரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதியிலிருந்து 2 படகில் இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் 22 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 12 பேர்களுக்கு தலா 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். இந்த அபராதத்தை கட்டத்தை விட 6 மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதோடு எஞ்சிய 10 மீனவர்களும் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில், இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது. ஆகவே மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த இலங்கையில் இருக்கிற நீதிமன்றம் இந்த அபராதத்தை கட்டத்தவர்களால் சிறை தண்டனையும் விதிக்கப்படுவதாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு, மத்திய மாநில அரசு அவளை விடுவிப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். படகை பறிமுதல் செய்திருக்கிறார்கள், அந்த படகையும் சம்பந்தப்பட்டவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போல் இன்றைக்கு மக்களை பாதுகாப்பது காவலர்கள். இன்றைக்கு பயிர்களை வேலி பாதுகாப்பதைப் போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை அதிகாரிகள். அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே அருப்புக்கோட்டையிலே ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பாக வந்த அந்த அதிகாரி ஒருவர், பெண் அதிகாரி, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்க, அந்த அதிகாரிகளுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தது எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. அதே குற்றச்செயல் ஈடுபடுகிறவர்கள் பயமில்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுகிறார்கள். ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால் சாதாரண மக்கள் எப்படி நடமாட முடியும் என்பதை, இந்த நாட்டில் நடமாட முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்றைய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.